ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தம்மனில் காட்டியிருந்த கிராண்டான பட்டர்ஃப்ளை ப்ரூச் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி காட்டியிருந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கிளாத்துக்கு கீழே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஜர்தோசியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, அந்த பட்டர்ஃப்ளையோட பார்டர் நம்ம ஜர்தோசியில் தான் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட்டை கிளிப் ஸ்டோன் வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். பிங்க் கலரில் ரவுண்ட் கிளிப் ஸ்டோன் சின்னது யூஸ் பண்ணி அந்த பாடி பார்ட்டை ஃபில் பண்ணுறேன். கிளிப் ஸ்டோனில் முடித்ததுக்கப்புறம் அதை சுற்றியும் நம்ம ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜர்தோசி நக்ஷி. ஜர்தோசியில் 3 டைப் இருக்குது, அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். நக்ஷி யூஸ் பண்ணி அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றியும் ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிக்சரோட லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் தான். அதுக்கும் நக்ஷி யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரூச்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், எந்த மாதிரி ப்ரூச் வேணும், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். அண்ட் பட்டர்ஃப்ளையோட கீழே இருக்க விங்ஸை ஃபில் பண்ணுறப்ப ஜர்தோசி ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கிறப்ப அந்த கீழே பாடி பார்ட்டோட முடிக்காமல் மேலே இருக்க விங்ஸ் வரைக்கும் போய் அந்த ஜர்தோசியை முடிக்கிறப்ப அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கோம். அண்டு உங்களுக்கு ஜர்தோசி ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் பீடி யூஸ் பண்ணி கூட இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி பீடி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக்சர் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். ரைட் சைடு எப்படி பட்டர்ஃப்ளையோட விங்ஸை ஃபில் பண்ணமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்னா, ஓவல் ஷேப் ஒரு கிளிப் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பிக்சரில் காட்டுறேன், பாருங்கள். இந்த க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோனை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓவல் ஷேப்பு. இதை பட்டர்ஃப்ளையோட கீழே இருக்க 2 விங்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ண முடிஞ்சால் நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. B7000 யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆகும். க்ளூவை இந்த மாதிரி ஸ்டோனோட பேக் சைட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கையை கீழே வச்சு கிளாத்தில் அமுத்தி விடுங்க, செட் ஆகிக்கும். அடுத்ததாக நம்ம விங்ஸோட மேல் சைடில் ஒரு லேயரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நான் ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்கும், ரொம்ப ஒர்க்கையும் கிராண்டாக எடுத்து காட்டுங்கிறதுனால எல்லாமே கிளிப் ஸ்டோன்ஸு, ஜர்கான் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு லேயர் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு லேயர் மட்டும் ஜர்கான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் சின்ன சைஸ் ஜர்கான் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு லேயர் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இடையில இருக்க கேப்பை க்ரீன் கலர் சம்கி யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். எப்படின்னா, க்ளூ யூஸ் பண்ணி க்ளூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த சம்கியை எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு எப்படி முடித்தோமோ அந்த விங்ஸை அதே மாதிரி ரைட் சைடும் ஜர்கான் ஸ்டோன் ப்ளஸ் சம்கி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க 2 விங்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்க விங்ஸுக்கு கோல்டு கலர் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி அந்த பிக்சரில் எந்த அளவு வரைஞ்சிருக்குமோ அந்த அளவு எடுத்து அதை கட் பண்ணி 2 சைடு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கோல்டு செயினை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எம்டியாக இருக்க ஸ்பேஸை ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஃபிட்டிங் ஸ்டோன் என்ன கலரில் எடுத்திருக்குன்னா, பிங்க் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதையும் பிக்சரில் காட்டுறேன். அந்த பிங்க் கலர் ஃபிட்டிங் ஸ்டோனை அதையும் ஒரு லேயர்லேருந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒவ்வொரு லேயராக ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபிட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒவ்வொரு லேயராக ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபிட் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் குட்டி குட்டியாக கேப் இருக்க இடத்துலலாம் சுகர் பீடு யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். சுகர் பீடை பேஸ்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அது முடித்ததுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையோட லெஃப்ட் சைடு விங் எப்படி முடிச்சிருக்குமோ அதே மாதிரி ரைட் சைடு விங்கையும் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளையோட மீசை ஒன்று தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். அதுக்கு வந்து 2 டியூப் பீட் ப்ளஸ் 2 சுகர் பீடு யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதோட கிராண்டான பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி ப்ரூச்சாக கட் பண்ணி எடுக்கிறதுனா, பேக் சைடு ஃப்ரேமை திருப்பி க்ளூ வந்து எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டு காய விட்ருங்க. காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டி அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரூச்சை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அதை வந்து எட்ஜெல்லாம் ஃபினிஷிங்காக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு கிளாத்தில் பேஸ்ட் பண்ணி, அப்போ தான் பேக் சைடு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். பேஸ்ட் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரூச்சாக வேணும் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸில் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேக் சைடு பின் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து எந்த ப்ளவுஸுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூச் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குற கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.